சோஃபா எப்படி இருக்குது, கரைகள்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஃபைவ் சீட்டர் 6 சீட்டர்னு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் அது ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. ஸோ அதனால் அதையுமே பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் திருப்பி போட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வெப்சைட்லேயும் எந்த டேட் போட்டாலுமே வந்து ப்ரொஃபஷனல் அன்அவைலபிள் அப்படின்னு போட்டாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடு வந்து க்ளீன் பண்ண போகிறோம். முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஹோம் டூர் போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா பாத்திரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்டு இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து பெயிண்ட் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்க வந்து ஹவுஸ் ஓனர் பால் காய்ச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பெரிய வேலை ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இருந்து காலி பண்ணியிருக்காங்க, நம்ம உள்ளே வரப்போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அங்கங்கே கரையாக இருக்கும், கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பெட்ரூமும் கிச்சனும் வந்து பழைய வீடு, லைக் ஒரு ரூம் ஒரு கிச்சன் அப்படின்னு இந்த வீடு, அதுக்கு வந்து இப்போ ஹால் புதுசாக கட்டியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு வர்றதுல வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதனால் நம்ம அதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். மற்றபடி ஒற்றை அடிக்கிறது இல்லைன்னா அந்த விடாப்பிடிக்கரையை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலை எதுவுமே நம்மளுக்கு லைக்லி இல்லை. ஸோ அதனால குயிக்காக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வேலை. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே அந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் காமிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் மேட்ரஸும் வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பெட்டில் என்ன பிரச்சனை, மேலே தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், அந்த டாப் லேயர் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதனால் அது ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. ஸோ அதனால் அதையுமே பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் திருப்பி போட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது பின்னாடி சைடு. சரி, அதனால் இன்னும் ஒரு 6 months போட்டும் 2 சைடும் அழுக்கான அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு நான் விட்டுட்டேன். புதுசாக வந்து நம்ம மாப்பு தொடப்பம் எல்லாமே வாங்கியாச்சு. இருந்தாலும் வந்து இப்போது அதை யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம குடி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே பத்திரமா வச்சுட்டேன். அண்ட் என்னோடய அம்மா வீடு வந்து இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் அவங்க வீட்டிலேருந்தே பழைய தொடப்பம் முறங்கிறோன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோஃபா க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு எப்போவுமே வந்து வீடு நல்லா க்ளீனாக இருக்கணும். கொஞ்சம் கலைஞ்செல்லாம் இருக்குது, குப்பையாக இருக்குது அப்படின்னாலே வந்து அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்து உட்காந்தா தான் நிம்மதியாகவே இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அம்மா வந்து பயங்கர க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த அளவுக்குனா, இப்போ ஹால்லேருந்து எந்திரிச்சு பெட்ரூம் போகிறாங்கன்னா போகிற வரல டக்குன்னு ஸ்விட்ச் பாக்ஸில் ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா டக்குன்னு துணி எடுத்துகிட்டு வந்து அதை தொடச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி அப்படியே போகிற வழியே பார்த்துட்டே போவாங்க, என்னெல்லாம் அழுக்காக இருக்கோ அதை சரி பண்ணிடணும், அவங்களுக்கு உடனே வேறு பண்ணணும். எங்கள் அப்பாவுமே அதே மாதிரி ரொம்ப க்ளீனாக தான் வச்சுப்பாங்க வீட்டை. அவங்க 2 பேருமே அப்படி இருக்கிறதுனால வந்து எனக்குமே டிஃபால்ட்டாக அது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினாக எனக்கு தெரிஞ்சு வீடு க்ளீனாக வச்சுக்கணுன்னா இது 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். ஒன்று வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். இப்போ வீக்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங்னு. இப்போ வீக்லினா கண்டிப்பாக வாரம் ஒரு வாட்டி பாத்ரூம் க்ளீன் பண்ணிடணும், வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வீடு துடைச்சிடணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ மந்த்லி க்ளீனிங்னா மாதம் ஆகிடுச்சுன்னா அந்த ஒற்றை அடிச்சிடணும், கதவு ஜன்னலாம் லைட்டாக தட்டி விடணும், அந்த தூசியாக இருக்கிற இடத்தெல்லாம் துடைக்கணும். இந்த மாதிரி ரொட்டீன் செட் பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்சு பக்காவாக வீடு க்ளீனாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொருள் எடுத்தோன்னா அது எடுத்த இடத்துலேயே வச்சுட்டாலே எனக்கு தெரிஞ்சு பாதி வேலை மிச்சமாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வீடு க்ளீனாக இருக்கணும்னா இந்த 2 மெயினான விஷயம் ஃபாலோ பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன். வீடு க்ளீனிங் ஒரு வழியாக முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து வந்து நம்ம சோஃபா க்ளீனிங்க்கு 3 o'clock வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆகுது. ஸோ 1 hourல வந்துருவாங்க. என்ன எம்டி ஹவுஸ் க்ளீன் பண்ணாங்க, திடீர்னு சோஃபா வந்துச்சேன்னு கன்ஃபியூஸாக ஆகாதீங்க.
ஆக்சுவலி வந்து நான் எம்டி ஹவுஸ் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அன்றைக்கே. அண்ட் அதுக்கப்புறம் சுந்தர் வீட்டுக்கு போயிட்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். பட் க்ளீனிங் வீடியோனால இதுவுமே இந்த வீடியோவே ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அர்பன் கிளாப்பில் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா நோ ப்ரோக்கர், 2 இதுலேயுமே வந்து சோஃபா க்ளீனிங் பார்த்தேன். பட் ஆனால் ப்ரொஃபஷ்னல் அவைலபிள் இல்லைன்னு வந்து அர்பன் கிளாப்பில் வச்சு, நோ ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி புக்டுன்னு சொல்லி வந்துச்சு. 2மே வந்து ஆனால் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் டேட் போட்டாலும் ஃபுல்லி புக்டு வருது. மேபி அவங்க இப்போ அந்த சர்வீஸ் சரியாக பண்ணுறது இல்லையா, ஆள் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. 2 வெப்சைட்லேயும் எந்த டேட் போட்டாலுமே வந்து ப்ரொஃபஷனல் அன்அவைலபிள் அப்படின்னு போட்டாங்க. அதனால ரேண்டமாக ஏதோ ஒரு வெப்சைட் பார்க்கும்போது நான் ஹோம் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன். ஏன்னா அதில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வெப்சைட் பற்றியும் நான் கேள்விப்பட்டதில்லை, எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் சரி ஓகே, இப்போ எங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இதில் புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் என்னென்னா அவங்க ரிவ்யூவில் போட்டிருந்தவங்கலாம் வந்து ஏசி, ப்ளம்பிங் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. அதனால மேபி அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். பட் சோஃபா க்ளீனிங்கும் போது அவ்வளோ பெரிய வேலை இல்லை. ஸோ யாருனாலும் நல்லா பண்ணிடுவாங்கன்னு நம்பி புக் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து நான் காசு வந்து ஒர்க் முடிஞ்சப்புறம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ பிஃபோர் வீடியோ சோஃபா எப்படி இருக்குது, கரைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். நான் அவர் க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூவும் சொல்கிறேன். இப்போ வந்து பிஃபோர் வீடியோ பார்த்துருங்க. சோஃபா வந்து நாங்கள் கல்யாணத்தப்போ வாங்குது. சோஃபா, பெட்டு, பீரோ இந்த மாதிரி ஒரு சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் 2021 வாங்கினது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுந்தர் வீட்டில் கொஞ்ச நாள், எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தோம். ஸோ பெருசாக இது யூஸே பண்ணல, எப்போயாவது போகும்போது தான் யூஸ் பண்ணுவோம். அதனாலே வந்து ஒரு மாதிரி டஸ்ட் ஆகி அப்புறம் கரையாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புது வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா. மற்ற ஃபர்னிச்சர்னால் நம்மளே ஈஸியாக துடைச்சிடலாம். இப்போ பீரோ, டேபிள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ஈர துணி வச்சு துடைக்கிறது, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணுற வேலை. சோஃபானும் போது ஃபேப்ரிக்னால நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. இப்போது அவங்க வந்து சோப் தண்ணி போட்டு இதெல்லாம் துடைப்பாங்கன்ற மாதிரி பார்த்தேன். அப்படிலாம் துடைச்சிட்டு காயாமல் அது எதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது அவ்வளோவா, நம்மக்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட் வேறு இல்லை. லைக் ட்ரை வேக்யூம் பண்ணுறாங்களாம், வெட் வேக்யூம் பண்ணுறாங்க, அந்த வேக்யூமரும் இல்லை. அதனால் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு போனாங்க. ஸோ நல்லா வந்து காய விட சொல்லியிருக்காங்க ஃபேன் போட்டு. அண்டு இதையும் இந்த சாயிறதையும் வந்து தனித்தனியாக அப்படியே காய வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்த உடனே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. 35 மினிட்ஸில் முடிச்சிட்டாங்க, ஃபுல் சோஃபா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் வரும்போதே அவங்களே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பக்கெட் மட்டும் என்கிட்ட கேட்டாங்க, மற்றபடி வந்து மாப்பு, பெருக்கிறது, வேக்யூம் கிளீனர், சோப், வாட்டர் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. 2-3 சொல்யூஷன் ஏதோ அந்த தண்ணியில் ஊற்றுனாங்க. ஸோ அதெல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சோஃபா க்ளீனிங் மொத்தமாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணி வேக்யூம்லாம் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த கீழே இருக்க போர்ஷனை. இதை பண்ணிவிட்டு பின்னாடி பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கரை இருந்துச்சு. நான் வந்து எதையுமே சொல்லவே இல்லை. அவங்க பார்த்துட்டு திருப்பி அவங்க சொல்யூஷன் ஊற்றி திருப்பி அந்த ஸ்பாட்டை நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து சூப்பராக இருந்துச்சு. முன்னைக்கு வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. பிஃபோர் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வீடியோவும் போடுறேன், உங்களுக்கு அப்போ தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, கீழே எல்லாமே வந்து தண்ணி கொஞ்சம் தெறிக்கிறது, குப்பை ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்களே மாப் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அவங்களே ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. நமக்கு வந்து ஒரு வேலையும் இல்லை.
ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஏரியாவை ஆக்சுவலி தொடவே இல்லை அவங்க. அப்பயே நான் யோசித்தேன் பண்ண மாட்டாங்களோன்னு, பட் ஆனால் பண்ணிட்டாங்க. இந்த குஷனோட பேக் சைடு இருக்குல்ல, இதையும் அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல. ஃப்ரண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சைடு கூட பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தவர், அவர் சைடு பண்ண சொன்னப்புறம் அவர் சைடில் பண்ணார். பட் ஆனால் பின்னாடி வந்து அவங்க தொடவே இல்லை. பட் ஆனால் பெருசாக அழுக்காக இல்லை. பட் இருந்தாலும் சோஃபா க்ளீனிங் போது மொத்தமாக இருக்கும் போது இதையும் க்ளீன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே க்ளீனாக நீட்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தரையுமே வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். புக் பண்ணதுலேருந்து அவங்க தான் ஃபாலோ பண்ணாங்க. நான் கால் கூட பண்ணல. புக் பண்ண உடனே மெசேஜ் பண்ணது, இன்றைக்கி கால் பண்ணது, லொக்கேஷன் கேட்டாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. அதே மாதிரி வந்த உடனே கடகடன்னு வேலையை வந்து முடிச்சுட்டாங்க. சோஃபா கிளீனிங்க்கு 3 சீட்டருக்கு 549 நான் பே பண்ணேன். 5 சீட்டர் 6 சீட்டர்னு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தனி குடுத்தனம் சீரீஸில் வந்து இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. அதனால் வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான்.